ஆமா சார், நான் ஜீவா தான் பேசுறேன். இல்ல சார், எனக்கு 2 நாள் உடம்பு சரியில்லை. தெளிவா வண்டி ஓட்டுற மாதிரி நான் இல்ல. எனக்கு தெரிஞ்ச சந்திரன் ஒரு பையன் இருக்கான், அவனை அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், நான் வச்சுக்கிறேன். என்னங்க, நான் வேலை கிளம்பிட்டேன். மத்தியானத்துக்கு தேவையானது எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன். நீங்க சாப்பிட்டுட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நேரங்கால தெரியாம சும்மா போன் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருப்பாங்க. சரிம்மா, நீ மதிய சாப்பாடு எடுத்துக்க. ஆமா, அதுக்கு ஒரு நிமிஷம். சரிங்க, நான் போயிட்டு வரேன். பத்திரமா நீங்க போன் ஆஃப் பண்ணி வச்சு தூங்குங்க, சரியா? அப்புறம் மறந்துட்டேன், வீட்டுல குடிக்கிறதுக்கு சுத்தமா தண்ணி இல்ல. நம்ம ராணிகா வீட்டுல உங்க தங்கச்சி மகாராணி வீட்டுல படுத்துட்டு சும்மா காலாட்டிட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கிறா. அவகிட்ட சொல்லி ஒரு 2 கூட தண்ணி மட்டும் எடுத்து வைக்க சொல்லுங்க, சரியா? போயிட்டு வரேன். பிரியா, அம்மா பிரியா, பிரியா, என்னம்மா கூப்பிட்டியா? ஆமாம்மா, வன்னி வேலைக்கு போயிட்டா. முதல்ல இரு, நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிட சொல்லிருக்கேன்? பிரியா பிரியான்னு கூப்பிடாத, தர்ஷினின்னு கூப்பிடுன்னு தானே சொல்லியிருக்கேன். ஏன் சும்மா சும்மா பிரியா பிரியான்னு கோவப்படுத்துற? அம்மா, ஆரம்ப கால பழக்கம், அதை மாத்திக்க முடியல. அதை விடமா, ஓ வீட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையா சொல்லிட்டு உங்க அண்ணி வேலைக்கு போயிட்டான். போய் ராணி வீட்டுல போய் ஒரு கூட தண்ணி எடுத்துட்டு வா. ஏன் அந்த ஒரு கூட தண்ணி எடுத்து வச்சிருந்தா என்ன உன் பொண்டாடி குறைஞ்சு போயிருப்பாரா? ஏமா, அவளும் காலையில எந்திரிச்சு வீடு பெருக்கி வாசல் தொழிச்சு கோலம் போட்டு 3 பேர்த்துக்கு 2 நேரத்துக்கு சமைச்சு சரியான நேரத்துக்கு வேலைக்கு போய் காலில் சக்கரை கொண்டாத குறையா ஓடிக்கிட்டு தாங்க இருக்கா. நீ குடிச்ச காப்பி டம்ளர் கூட நீ கழுவுறதில்ல. எப்ப பார்த்தாலும் முகத்துக்கு முன்ன செல்ல வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்க. நான் என்ன செல்ல வச்சுட்டு இப்ப வந்ததே குட் பேக் கூகுளி அதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஏதோ சிலபஸ்க்கு தேவையான டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அப்பாவும் நான் படிக்க தானே செய்யறேன். அது எனக்கு தெரியுமா, உன் கவனம் போல படிப்புல மட்டும் தானே. அதை விட இப்ப எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடணும். ராணி வீட்டுக்கு நீ போறையா இல்ல நான் போட்டுமா? பாரு பாரு, இங்க பாரு, ஒரே ஒரு குழந்தைய தண்ணி எடுத்து வரேன். சும்மா இன்னொரு குடத்துக்குலாம் நீ அலைய விடக்கூடாது. சரிவா, போயிட்டு வா. ஏமா, இப்படியாவா போறேன்? ஆமா, சாலம் கடைசிக்கு சட்டையாவது எடுத்து போட்டு போமா. ஒண்ணு வேணாம், பக்கத்து விட்டு உங்க அக்கா வீட்டுக்கு போறதுக்கு இந்த நைட்டியே போதும். கையில கிடைச்ச அமெரிக்காக்காரி அவசரத்துக்கு போயிட்டா. அடுத்தது எவ்வளவு நல்லா வசதியா கிடைப்பான்னு பார்த்தா எல்லாம் எவனோ ஒருத்தனை சோடி சேர்த்துட்டு திரியறாளுங்க. பணக்காரியா கல்யாணம் பண்ணி காலத்துக்கு சொகுசா வாழலாம் நீங்க என்ன கனவு? காணல் நீரா போயிடும் போல இருக்கே சத்தியமூர்த்தி. ஆகா, கோடீஸ்வர வீட்டு கோமலவள்ளி குடத்தோட வருது. அண்ணா, இவனும் நம்மள மாதிரி டுபாக்கருதானா? என்னம்மா கண்ணு, அழுக்கு பிடிச்ச பழைய குடத்தோட வர அண்ணா அமெரிக்காவில் இருக்கானா இல்ல ஆட்டையும் பெட்டியில் ஆடு மேய்க்கிறானா? அண்ணா அண்ணா, என்ன உங்களுக்கு தானா? அண்ணா இங்க பாருங்கண்ணா,
நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏய் தர்ஷினி தான் நீ. இல்லையே, என் பேரு வாராகி. சரியா? எனக்கு அதெல்லாம் யாரும் தெரியாது. நீங்க வழி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். அண்ணா ரொம்ப நன்றி. வடிவாம்பிகா அச்சுல ஊத்துன மாதிரி அவளை போலவே இருக்கா. இவ அவ அப்பனுக்கு பிறந்தாளா இல்ல இவ அவ அப்பனுக்கு பிறந்தாளா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கொலபரேஷன் ஆஃப் தி கேடுகட்ட கள்ளக்காதல் கொடுமை. வடிவாம்பிகா அழகே வடிவமா போகுது. ஆனா ராத்திரியில போட வேண்டிய நைட்டிய பட்ட பகல்ல போட்டு தெருவுல போகுது. இப்படித்தான் போன வாரம் ஒண்ணு போனாம விநாயகர் கோயிலுக்கு விளக்கு கொண்டாந்தது. விநாயகர் டென்ஷனா இருப்பாரு. கால கொடுமையா கதிரசா இத காதுல கேட்ட சனா வாயால சிரிக்குதுன்னு சொன்ன. வாயால சிரிக்கலைன்னா வேற எதுல சிரிச்சதுன்னு சொன்னவனுக்கு தெரிஞ்சதோ என்னவோ, எனக்கு சத்தியமா தெரியல. நான் கூட வந்தது தெரியாம என்ன பலமான யோசனை இருக்கிறீங்களா கர்மா? அது ஒண்ணும் இல்லடா, நான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு இருந்தா. அரக்கரத்தை அப்புறம் ஒண்ணு கூட பாத்துட்டா. ஒண்ணு கூட பாத்துட்டீங்களா? அதிகமா வைக்கப்பட கோடமை அவந்து போயிட போகுது. ஏனுங்க அந்த பாவப்பட்ட புண்ணியவதி யாருங்க? நம்ம நர்ஸ் இருக்குதுல, நர்ஸ் சுகனாத. அப்படி போடுங்க, எனக்கு தெரியும். சரிங்க, இந்த விஷயம் அந்த சுகுணாக்கு தெரியுங்களா? இல்ல இன்னைக்குதான் நம்ம மனசு அப்படியே தொடர்ந்து காட்டலாம். திறந்து காட்டுறீங்களா? நீங்க திறந்தும் காட்ட வேண்டாம், எடுத்தும் காட்ட வேண்டாம். இங்க பாருங்க, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். அத நீங்க செஞ்சீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சொல்லு. கொஞ்சம் பொறுங்க. அதெல்லாம் சாப்பிடாட்டா. இது என்னன்னு தெரியுங்களா? நீங்க திறந்து காட்ட வேண்டிய மனச லெட்டரா எழுதி வச்சிருக்கிற. ஆமா, நீங்க சுகுணா நூல் வர்றது எனக்கு ஃபர்ஸ்டே தெரியுங்க. அதனால நீங்க எழுதின மாதிரியே நான் எழுதி வச்சிருக்கிறேன். இத கொண்டே கொடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே என்ன சொல்றது போங்க, அப்படியே அள்ளி முடிச்சுப்பா போங்க. படைக்கலாம் பாருங்க அப்படியே நாய். உண்மையாலுமே நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. உண்மையாலுமே இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒரு காரியம் பண்ணி இருக்கிறியா. இந்த லெட்டர் மட்டும் கொடுத்து பாருங்க, அப்படியே உச்சங்கால இருந்து அப்படியே உச்சந்தலை வரைக்கும் அப்படியே மொச்சுன்னு கொடுப்போம். இப்படி இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்தால எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. நீ உண்மையானதே சொல்றியா இல்ல மனுஷன் ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்றியான்னு சந்தேகமா இருக்கிறாரு. பண்ணாடி உங்களுக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? அதான் கூடவே இருக்கிற நீ துரோகம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியுது. இப்ப சும்மா வரக்கு நேரமாச்சுங்க, நம்ப குறைக்காதீங்க. எனக்கு அப்படியே பவட்ட காட்டு. இது என்ன சொல்ல? அது ஒண்ணு இல்லைங்க, இதை கொண்டு கொடுத்தீங்கன்னா ஒட்டுட்டாயிரு. என்ன ஆனந்த நான் பார்த்து நீ கொண்டு கொடுத்துருங்க. சரி, ஆமா சரி, ஆமா நேரம் ஆச்சுங்க. ஆமா, அதனால பார்த்து பக்குவமா கொடுங்க. சுகுணா கேக்குதா? சுகுணா இந்த லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு எதை முதல்ல அந்த விழுவதா இல்லையா அதை மட்டும் பாருங்க. உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்காகவா?
அது இந்த முன்னாடியே லவ் லெட்டரா? யோசனா எனக்கு மட்டும் லவ் வராதா என்ன? நீ படிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லு. அட்ரஸ் அக்கன் நானா? சரி அப்படியே நம்ம மனுஷன் அப்படியே இதயத்தை அப்படியே உருக்கி எழுதி வச்சு படிச்சு பாக்குறேன். உருக்கி எழுதுனியா திறந்து எழுதுனியான்னு படிச்சு பார்த்து நம்ம சொல்லு. படிக்கிட்டா படி படி. உயர புடிங்கி விட்டுருக்கோ. சரியா? கட்டழகி சுகுணா, உன் கண்ணமோ ஒரு கண்ணாடி. மேக்கப் இருந்தா நீ தான் வந்து போட்டு விடணும். சீனு கூப்பிட்டு வர மாட்டேன். உன் கண்ணமோ ஒரு கண்ணாடி, அதனால் சுற்றுகிறேன் உன் பின்னாடி. ஐயோ நெஞ்சையே நக்கிட்ட போ. இல்ல இன்னும் மேல படி. மேல படிக்கிற இருடி தங்க போச்சு. இரு. அடுத்து எப்படி உனக்கு இவ்வளவு மூளை? அப்படியே வந்துருச்சு உனக்கு. உயரம் எடுத்துக்கிட்டு ஆடுது. சரி 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 படிக்கிறேன். என்னடா கொச கொசன்னு எழுதி வச்சிருக்க? கண்ணே, உன் இடுப்போ ஒரு அடுப்பு, அதில் மூட்டாதே காதல் நெருப்பு. ரொம்ப முக்கியம். ஏய் படிக்கிறேன். உன் கூந்தலோ ஒரு கருவாடு, என்னை காதலிக்க உனக்கு என்னடி நோக்காடு? ஏண்டா 10,000 ரூபாய் போட்டு முடிய வாஷ் பண்ணி கொண்டு வச்சிருக்கேன், என் கூந்தல் உனக்கு கருவாடா? என் இடுப்பு பாரு. வாய் மூடு. என் இடுப்பு பாரு. உனக்கு அடுப்பு மாதிரி தெரியுதா? அவனை இரு, இன்னும் மேல இருக்குது. படிச்சுட்டு வந்து உன்னை முழுசா கிழிச்சு தொங்க. கண்ணே, நீ எல்லோருக்கும் ஸ்ரீதேவி, ஆனா எனக்கு ஒரு மூதேவி. என்ன பார்த்தா மூதேவின்னு என்ன பொகவாயா? கெல்ட்டு பையனு கூட பார்க்காம உங்க சகாசம் வச்சு பாரு. என் புத்தி செருப்பால் அடிக்கும். சரி இரு, இன்னொரு லைன் இருக்கு, முழுசா முடிச்சுட்டு. நீ ஓகே சொன்னா இருப்பாய் என் பொண்டாட்டியாக, இல்லைனாய் வருவாய் எனக்கு வப்பாட்டியாக. சூப்பர். உலகத்திலே எவன் வப்பாட்டிக்கு லவ் லெட்டரே கொடுத்தது இல்ல. ஆனா நீ கொடுத்து வப்பாட்டி கரெக்ட் பண்ற பாத்தியா? யாரு கேட்டு லவ் லெட்டர்? ஏய், அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு? இனிமேல் லவ்வுக்கு வந்த மவனை கீழே இருக்கிறது 2 3 இருக்காது. ஓடி போய்